வணக்கம். இப்போ நான் பார்க்க வந்துக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கரா விவசாய நிலங்க. இந்த பூமி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இந்த பூமி பார்த்திங்கன்னா மெட்டல் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 அடி பக்கம் வருங்க. இது மெட்டல் ரோடுங்க. நீங்கள் அப்படியே வந்து ரோட்லேருந்து அப்படியே பூமிக்குள்ளே போய்க்கலாங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூளவாடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்ச வாஸ்துப்படி அமைஞ்ச பூமிங்க இது. சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க. ஒரு பக்கத்துலேயே பாரு வீடுகளாக இருக்குதுங்க. சுற்றியும் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க. மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 3 ஏக்கராங்க. இந்த 3 ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா 3 கோழி பண்ணை இருக்குதுங்க. மொத்த ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 3 பண்ணையும் சேர்த்துங்க 6500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பக்கத்தில் நிறைய வீடுகளாக இருக்குதுங்க. குடியிருக்கிற பகுதி தாங்க எல்லாமே. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ஓட்டு பண்ணைங்க. மீதி 2 பண்ணை பார்த்தீங்கன்னா டாட்டா சீட் போட்டிருக்குறாங்க. காடு வந்து தென்மடல் நிலையாக அமைஞ்சிருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்கு கிளவரமாக அமைஞ்சிட்ருக்கிற தென்னந்தோப்புங்க. நம்ம வாங்கி தோப்பு பண்ணுறோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா டாட்டா சீட் போட்ட கோழி பண்ணைங்க. சுற்றியுமே வந்து டைமண்ட் ஃபென்சிங் போட்டாங்க. கிழமை நீளம் வந்து கம்மியாக தான் இருக்குங்க. தென்மடல் நீளம் வந்து அதிகமாக இருக்குங்க. மண்ணும் பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க. இது பார்த்திங்கன்னா கம்பர்சருங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு 5 HP ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 3 போர்வெல்லுங்க. அதுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸுங்க. அது வந்து போர்வெல் வந்து கம்பர்சரில் ஓடிட்டு இருக்குதுங்க. அதுபோக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 வந்து 4 நம்மளுக்கு கூட்டுங்க, 2 வந்துங்க அந்த தோப்புக்காரங்களுக்கு கூட்டுங்க. இதான் கிணறுங்க, கூட்டு கிணறுங்க. நம்மளுக்கு 4 பங்குங்க. பக்கத்து பூமிக்கு பார்த்திங்கன்னா 2 பங்கு. தண்ணி பாருங்க மேலாலேயே இருக்குங்க. எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, சும்மா போட்டு வச்சுக்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 HP ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. பண்ணை பார்த்திங்கன்னா காட்டோட வந்து தெற்கோட்டில் வந்து 3 பண்ணை போட்டிருக்குறாங்க. வடகோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்டி லேண்டாக தான் இருக்குதுங்க. இந்த பூமி கிளவரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்புங்க. மேவரம் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீடு பட்டுப்பூச்சி எல்லாமே போட்டிருக்குறாங்க. காடுன்னா உழவோட்டாமல் இருக்குதுங்க. அதனால் வந்து கசகசம் கிடக்கிற மாதிரி இருக்குதுங்க. நல்லா அருமையான செம்மண் பூமிங்க. இதில் பார்த்திங்கன்னா அளவான வந்து சிம்சீட் போட்ட வீடு ஒன்று இருக்குதுங்க. வீடு பார்த்திங்கன்னா குபேர மூலையிலேயே அமைச்சிருக்குதுங்க. தோப்பு வந்து தினந்தோப்பு பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்கு ஒட்டியே கிளவரமாக அமைச்சிருக்குதுங்க. அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து 2 நாள் கூட்டு இந்த கிணத்துல பங்கு இருக்குதுங்க. போர்வெல் பார்த்திங்கன்னா கம்பர்சரில் தான் ஓடிட்டு இருக்குதுங்க. இந்த போர்வெல் பார்த்திங்கன்னா ஒரு 5 HP ஃப்ரீ சர்வீஸ், தனி சர்வீஸுங்க. இது கூட்டு கிடையாதுங்க. கரெக்டாக இந்த பூமி பார்த்திங்கன்னா தாராபுரத்துலேருந்து ஒரு 26 கிலோமீட்டரில் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க. பூளவாடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் மெட்டல் ரோடு பேஸே இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து டாட்டா சீட் போட்ட கோழி பண்ணைங்க. இது 2 பண்ணைங்க. காடு பார்த்திங்கன்னா மேடு பள்ளங்கள் எதுவும் கிடையாதுங்க. உள்ளுக்குள்ளே வந்து பாறைகள் எதுவும் கிடையாதுங்க. டவர் லைன் கிராசிங்கும் எதுவும் கிடையாதுங்க. இப்போ பண்ணை வந்து ஓட்டுறதுலேயும் சும்மா தான் போட்டிருக்குறாங்க. மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 ஏக்கராங்க. இது பார்த்திங்கன்னா குபேர மூலையில் அமைஞ்சிருக்கிற வீடுங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கரா 40 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மடி விலை பேசிக்கலாங்க. வீடு பார்த்திங்கன்னா சிம்சீட் போட்ட வீடுங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா சீட் இழுத்து விட்ருக்குறாங்க. கரெக்டாக மொத்த ஏரியா வந்துங்க 3 ஏக்கராங்க. பிரித்து கொடுக்க மாட்டாங்க. காடு வந்து தென்மடல் நிலையாக அமைஞ்சிருக்கிறனால வந்து பிரித்து கொடுக்க முடியாதுங்க. இதுபோல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நல்லா நீட்டாக பென்சிங் பண்ணி கேட் போட்டு வச்சிட்டாங்க. குபேர மூலையிலே வந்து வீடு கட்டிக்கிறாங்க. பாத்ரூம் வசதியோடு இருக்குதுங்க. வந்தால் போனால் அப்படியே தங்கிக்கலாங்க. நம்ம தென்னந்தோப்பு பண்ணுற அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாங்க. ஏன்னா 6 நாளில் வந்து 4 நாள் நம்மளுக்கு தண்ணி இருக்குதுங்க. சுற்றி மாதிரி விவசாயம் பண்ணிட்டு ஏரியாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. நம்ம வாங்கி தினந்தோப்பு பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த பூமி பார்க்குற அப்படின்னா கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. நன்றி, வணக்கம்.